அன்பர்களே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய நல்லதே சொல்லி நல்லதே பேசி நல்லதே நினைத்தால் நாளும் நல்லது நடக்கும் என்கின்ற யதார்த்த சிந்தனைகளோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். சாஸ்திரமும் சடங்குகளும் அண்மையில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய 68வது பீடாதிபதி குருமகா சந்நிதானம் மனித புனிதர் மகான்களுக்கெல்லாம் மகான் என்றும் எல்லோராலும் அழைக்கப்பட்ட காஞ்சி மகான் தன் வாயால் நீங்கள் என்னையை வந்து பார்ப்பதை விட முசிறி பெரியவரை பார்ப்பதே சிறந்தது என்று சொன்ன அக்னிஹோத்திரி பெரிய வேத பண்டிதர் முசிறி பெரியவாவினுடைய அற்புதமான ஒரு பஞ்சாங்க புத்தகத்தில் நிறைய வாழ்வியல் குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். அதில் ஒன்று, நம்முடைய பிறந்த தினம் எப்படி கொண்டாட வேண்டும். வாழ்க்கையில் ஆனந்தம் வரக்கூடிய ஒரு சில தினங்களில் ஒன்று பிறந்த தினம். அன்றைக்கு எல்லோருமே மகிழ்வோடு இருப்பார்கள். குறிப்பாக இன்றைக்கு எல்லோரும் மெழுகுவர்த்தி ஏற்றி ஊதி அணைத்து கேக்கு வெட்டி சந்தோஷமாக பகிர்ந்து உண்கிறார்கள். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் ஊதி அணைக்கக்கூடிய கலாச்சாரம் அல்ல. வாழ்வியல் விளக்கை ஏற்றி வைத்து அணையாமல் பாதுகாக்கக்கூடிய சமூகம் நம்முடைய சமூகம். எனவே அன்புக்குரியவர்களே, பொதுவாக ஆங்கில தேதி பிறந்த தினம் கொண்டாடுவதையே விடுத்துவிட்டு தமிழ் மாதத்தில் பிறந்த தேதியில் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த தினம் கொண்டாடுவதுதான் மரபு என்று அந்த நிகழ்வுகள் தொடங்குகிறது. அன்றைய தினம் அவசியம் மனிதன் எண்ணெய் குளியல் குளிக்க வேண்டும். புத்தாடை, அதுவும் அந்த சந்தன குங்குமம் வச்சு புத்தாடை குடித்து மார்கண்டேயன் தொடங்கி மனித பெரியவர்கள் வரை வழிபாடு மேற்கொள்வதுதான் ஒரு பிறந்த தினத்தின் சிறப்பு என்று அந்த சாஸ்திர சம்பிரதாய நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொன்று, இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு எளிய செய்தி, நம்முடைய அருள் நேரத்தின் வாயிலாக சிறிய கருப்பு எள்ளிலிருந்து ஒரு சிட்டிகை நாட்டு சர்க்கரை கலந்த பாலை வைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு உங்களுடைய பிறந்த தினத்தன்று நேவேத்தியம் செய்து உங்களுடைய முன்னோர்களாகிய தாய் தந்தை அல்லது அண்ணன் அக்கா பெரியவர்களிடத்தில் கொடுத்து அந்த பாலை அருந்தினால் ஆயுள் நீடிக்கும் என்பது சத்தியத்திற்கும் சத்தியமான உண்மை. கருப்பு எள்ளின் ஒரு சிட்டிகை நாட்டு சர்க்கரை கலந்த பாலை நேவேத்தியம் செய்து ஒரு ஸ்பூன் அப்படி அருந்திட்டா அதுதான் பிறந்த தின சிறப்பு. இன்னும் சொல்ல போனால், அன்றைக்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்களுடைய திருவடி தொழுவதும், பிரயாணங்களை தவிர்த்து திருக்கோயில் செல்ல வேண்டும். பொதுவாக இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த நகை வெட்டுறது, முகச்சவரம் செய்வது, இன்னும் இது போன்ற சிறு சிறு காரியங்களை தவிர்த்தல் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நல்லது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் திருமண நாள் கொண்டாட்டம் என்பது ஏன் இந்த பிறந்த தினத்தை அருள் நேரத்தில் நம்ம பதிவு செய்தோம்னா, இப்போ நிறைய பேர் பெரிய கத்தி வச்சு அதை ஆடம்பரமாக ஆக்கி செஞ்சு ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வீண் பண்ணி நம்முடைய கலாச்சாரத்திற்கு புறம்பாக செய்கின்றோம். நம்முடைய மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை விதைப்பது தான் இந்த நிகழ்வின் நோக்கம். திருமண நாளை கூட எப்படி கொண்டாடுறோம்னா, நமக்கு திருமணம் நடந்த இங்கிலீஷ் டேட்டை வச்சு செய்கிறோமா, ஆனால் அந்த பத்திரிகையிலே போட்டிருப்போமா தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து செய்கின்றார்களே, அன்றைய தினத்தில் திருமண தினத்தை ஆண்டுதோறும் நீங்கள் கொண்டாட வேண்டும். அதில் குறிப்பாக எண்ணெய் குளியல், புதிய ஆடை, சிவபூஜை, அதை விட ரொம்ப முக்கியம் அன்னப்பிரசாதம். யாருக்கேனும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு புடவை, அந்த மஞ்சள் கிடங்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்ணுக்கு இடக்கூடிய மைடப்பாவோடு கொடுக்கணும். போஜனம் செய்து பிறகு வெற்றிலை பாக்கை கணவனும் மனைவியும் மாற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா, மடித்து தர சொல்லி. அதற்கு தாம்பூல விரதம்னு பேராம். எப்படி செஞ்சால் பல நாள் கணவன் மனைவி இணைந்து மங்கள நன்வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய அடையாளம் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி குலதெய்வ வழிபாடாக அன்றைக்கு மேற்கொள்ள வேண்டும்.
திதி குறித்து அதில் நான் கால நேரத்தினுடைய அருமை குறித்து இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம்ல, அது ஒரு மாதத்தில் அந்த ஆண்டில் வரும்போது 2 திதி வரும். 2வது திதி தான் நம்ம பார்த்து செய்யணுமா. கண்டிப்பாக ஹோமம், அப்புறம் பிராமண போஜனம், பிறகு பிண்ட பிரசாதம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம் செய்த பிறகு வேத பாடசாலைகளுக்கு சென்று நம்ம உதவலாமா. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை ஒருபோதும் விட்டுத்தராமல் நம்முடைய முன்னோர்களுக்கு அவசியம் திதி செய்ய வேண்டும். விஷ்ணு இலைன்னு போட்டு அமர்றோமே, அதில் அருள் கூர்ந்து பிரம்மச்சரிகளை தான் அமர வைக்கணுமா, திருமணமானவர்களை அமரச் செல்லக்கூடாது. சில பேர் பெண்கள் நம்ம வீட்டு பெண் தாங்கிறாங்களாம், பெண்களை அமரச் செய்தல் கூடாதுங்கிறாங்க. இப்படி சுபகாரியங்களோ வீடு கட்டுதல் போன்ற பணியோ நினைவு தினத்தில் செய்வதை தவிர்த்தல் என்று நம்முடைய சம்பிரதாயங்கள் குறித்து அது பெரிய நீண்ட வரலாறு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்ப்போம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.